வணக்கம். இந்த வீடியோல நம்ம இந்த ஆப்ஷன் செக்ஷன் கீழே இருக்கிற மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் பத்தி பார்ப்போம். இந்த பேஜ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். முக்கியமா இந்த பேஜ் நிஃப்டி பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பேஜ் கீழே பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதுல நம்ம ஸ்டாக்ஸ் உடைய மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். பட் இந்த பேஜ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் பேஜ் பாத்தீங்கன்னா அதுல வெறும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த பேஜ்ல உங்களுக்கு டேட் ஃபில்டர் இருக்கும். ஸோ எந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து எந்த பர்டிகுலர் டேட் வரைக்கும் நீங்க மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் பார்க்கணுமோ அதை இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா லாஸ்ட் 1 மந்த் உடைய மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் இதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் நிஃப்டியோடைய வீக்லி மேக்ஸ் பெயின் அதோடைய மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் இருக்கும் அலாங் வித் பிரைஸ். ஓகே, நிஃப்டி பிரைஸ் பிளாக் கலர் லைன்ல இருக்கும், மேக்ஸ் பெயின் ப்ளூ கலர் லைன்ல இருக்கும். பிரைஸ்னா மொமெண்டம், மேக்ஸ் பெயின்னா சென்டிமெண்ட். மொமெண்டம் அண்ட் சென்டிமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம பொசிஷன்ஸ் இருக்கணும் ஷார்ட் டேர்ம்ல. அதனாலதான் நம்ம பிரைஸ் மேக்ஸ் பெயின் அது ரெண்டுத்தையும் தனித்தனியா பிளாட் பண்ணி மொமெண்டம் அண்ட் சென்டிமெண்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஸ்டடி பண்றோம். இதை வீக்லி லெவல்லையும் நம்ம ஸ்டடி பண்ணுவோம் வீக்லி மேக்ஸ் பெயின் மூலியமா. மந்த்லி மேக்ஸ் பெயினும் நம்ம இங்க பிளாட் பண்றோம். வீக்லில பாத்தீங்கன்னா நிறைய வாலட்டிலிட்டி இருக்குங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் நிறைய நடக்கும் வீக்லி ஆப்ஷன்ஸ்ல. ஸோ இது மேல கீழே போயிட்டு இருக்கும். ஆனா மந்த்லில பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு மந்த்லி மேக்ஸ் பெயின் ஒரு இண்டிகேஷனா இருக்கும். இந்த பிங்க் கலர் லைன் பாத்தீங்கன்னா 3rd ஜூலைல இருந்து 9th ஜூலை வரைக்கும் பிளாட்டா இருந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க 3rd ஜூலைல இருந்து 9th ஜூலை வீக்லி மேக்ஸ் பெயின் எப்படி மேல கீழே மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கணும் அப்படின்னா மந்த்லி மேக்ஸ் பெயின் பார்க்கலாம். வீக்லி லெவல் ஷார்ட்டர் டேர்ம் ட்ரெண்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீக்லி மேக்ஸ் பெயின் பார்த்துக்கலாம். இதே போல பேங்க் நிஃப்டிக்கும் பாத்தீங்கன்னா வீக்லி மேக்ஸ் பெயின் தனியா இருக்கும் ஒரு சார்ட், மந்த்லி மேக்ஸ் பெயின் ஒரு சார்ட் இருக்கும். இங்க பாருங்களேன், இங்க எவ்வளவு வாலட்டைலா பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா மந்த்லில பாத்தீங்கன்னா அது ரொம்ப பிளாட்டா தான் இருந்திருக்கு. இந்த சார்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பேங்க் நிஃப்டில இப்போதைக்கு எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க, பிரைஸ் மட்டும் வாலட்டைலா மூவ் ஆயிட்டு இருக்கு, பட் சென்டிமெண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகல, நீங்க எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா 22 ஜூலைக்கு அப்புறம் சென்டிமெண்ட் ஃபால் ஆச்சு, பிரைஸும் சேர்ந்து ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல நம்ம என்டர் ஆகலாம் அப்படின்னு இது நமக்கு சொல்லுது. சோ ஓவரால் ட்ரெண்ட் பாக்குறதுக்கு மந்த்லி மேக்ஸ் பெயின் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷார்ட்டர் டேர்ம் டிசிஷன்ஸுக்கு நீங்க வீக்லி மேக்ஸ் பெயின் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதுதாங்க இந்த பேஜ்ல இருக்கு. இப்போ இன்னும் சில டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா 12 ஜூலை அன்னைக்கு சென்டிமெண்ட்டும் புல்லிஷா மாறி இருக்கு, ப்ளூ கலர் லைன் புல்லிஷா மாறி இருக்கு வீக்லி மேக்ஸ் பெயின். பிரைஸும் மேல மூவ் ஆயிருக்கு. ஸோ மொமெண்டமும் மேல போயிருக்கு, சென்டிமெண்ட்டும் மேல போயிருக்கு. நம்ம இந்த இடத்துல புல்லிஷ் என்ட்ரி கொடுக்கலாம். ஒரு தடவை இந்த 12th ஜூலைல மந்த்லி மேக்ஸ் பெயின் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க, அது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மேல மூவ் ஆயிருக்கு. ஸோ மந்த்லி லெவல்ஸ்லயும் நமக்கு சென்டிமெண்ட் சேஞ்ச் இருக்கு, மந்த்லி மேக்ஸ் பெயின் சேஞ்ச் இருக்கு, வீக்லிலயும் மேக்ஸ் பெயின் சேஞ்ச் மேல இருக்கு, பிரைஸும் மேல மூவ் ஆயிருக்கு. கிளியரா அந்த இடம் புல்லிஷ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ 12th ஜூலை எண்ட் ஆஃப் டே தான் நமக்கு இந்த டேட்டா தெரியும். அக்யூரேட் டேட்டா நமக்கு எண்ட் ஆஃப் டே மட்டும் தான் தெரியும். ஸோ 13th ஜூலை நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றோம், புல்லிஷ் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மேக்ஸ் பெயினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரைஸ் மேல மூவ் ஆகும்போது நீங்க வீக்லி மேக்ஸ் பெயின் அண்ட் மந்த்லி மேக்ஸ் பெயின் செக் பண்ணுங்க. அது ரெண்டும் புல்லிஷா இருக்கிற வரைக்கும், மேல போற வரைக்கும் நீங்க புல்லிஷ் ட்ரேட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அது கீழே வரும்போது நீங்க எக்ஸிட் ஆகலாம். இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் 2 months உடைய டேட்டா காமிக்கிறேன். மே மாசத்துல இருந்து ரீசெண்ட் டேட்டா வரைக்கும் நம்ம எடுப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி கிளியரா பாருங்க, ரொம்ப நாளா புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்பப்போ ஒரு ஃபால் வந்தது. இது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு ஒரு ஃபால் வந்தது. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஃபால் கூட அனலைஸ் பண்ணீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல நிறைய பேர் நெகட்டிவா இருந்தாங்க, மேக்ஸ் பெயின் பெருசா விழுந்துச்சு. ஆனா இந்த மந்த்லி மேக்ஸ் பெயின் பாத்தீங்கன்னா பெருசா விழல. சோ இதுல நம்ம புரிஞ்சிருக்கலாம், பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இன்னும் ரொம்ப பேனிக் ஆகல. அவங்க மேபி கொஞ்சம் பொசிஷன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இது ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சோ மந்த்லி மேக்ஸ் பெயின் ரொம்ப ஃபால் ஆகல, வீக்லி மேக்ஸ் பெயின் ஷார்ட் டேர்ம்ல நிறைய பேர் ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மந்த்லி மேக்ஸ் பெயின் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தொடர்ந்து மேலதாங்க போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட அது கீழே விழல. லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த 24th ஜூலை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் டிராப் ஆச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டா அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் தொடர்ந்து நிஃப்டி மேல மூவ் ஆயிட்டே இருக்கு. சோ நீங்க வீக்லி மேக்ஸ் பெயின் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது ஒரு தடவை மந்த்லி மேக்ஸ் பெயினும் எப்படி இருக்குன்னு
செக் பண்ணிக்கோங்க. வீக்லில ஓவர் ரியாக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸ்பைரி எவ்ரி Thursday இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம்ல நிறைய பேர் மாட்டியிருந்திருப்பாங்க. இப்போ ஒரு பொசிஷனை விட்டு வெளியில வரணும்னா அதை வித்துட்டு ஃபாஸ்டா வித்துட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து நிறைய ஃபோர்ஸ்டு ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய ஃபோர்ஸ்டு ட்ரேட்ஸ் இருக்காது. அதனால இந்த மேக்ஸ் பெயின் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா மாறாது. ஸோ நீங்க வந்து வீக்லில இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ஃபேஸ் இருக்கு அப்படின்னா மந்த்லிலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா 4மே வீக்லி மேக்ஸ் பெயின் அப்பு, மந்த்லி மேக்ஸ் பெயின் அப்பு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புல்லிஷ்னஸுக்கான இண்டிகேஷன். ஸோ இதையும் சேர்த்து வச்சு பாத்துக்கோங்க. அதே போல இங்க பாருங்க, வீக்லி மேக்ஸ் பெயின் விழுது, சரி மந்த்லி மேக்ஸ் பெயின் விழுதான்னா அதுவும் வந்து ஒரு மாதிரி டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ்லாம் பாத்தீங்கன்னா பேரிஷ். இப்போ நான் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி காமிக்கிறேன். இந்த பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாருங்க, இது வந்து ரொம்ப வாலட்டிலா இருந்துச்சு. ஆனா மந்த்லி மேக்ஸ் பெயின் வந்து ரொம்ப பிளாட்டா இருக்கு. ஸோ எந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது. இந்த மாதிரி பிளாட்டா இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த ப்ளூ லைனும் இந்த பிங்க் லைனும் வந்து ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அது எந்த டைரக்ஷன் பாத்துக்கோங்க. அப்னா ஓகே, டவுன்னாலும் ஓகே தான். அது ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும். பிரைஸும் அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கணும். அது மூணும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து தைரியமா புல்லிஷ் ட்ரேடோ பேரிஷ் ட்ரேடோ எடுக்கலாம். சோ அதுக்கு தான் மெயினா இந்த பேஜ் இருக்கு. குவிக்கா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எந்த ஃபேஸ்ல இருக்கு, சைட்வேஸா இருக்கா, புல்லிஷா இருக்கா, பேரிஷா இருக்கா அப்படிங்கறத இந்த ப்ளூ லைன்ஸ் அண்ட் பிங்க் லைன்ஸ் வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம்.